என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எங்கள் நாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எங்கள் நாடி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
பண்ணாலும் கர்த்தர் நமக்கு பாராட்டின ரட்சிப்புக்கு ஈடாகாது. இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுக்கப்பட்டு நாம் பாடிக்கொண்டே இருந்தாலும் தேவன் நம்ம ரட்சித்தார் பார்த்தீங்களா, அந்த ரட்சிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஈடாக இந்த உலகத்திலே நாம் எதையும் திருப்பி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சந்தோஷமா இருங்க. கரங்களை தட்டுவோம் எல்லாரும். கொஞ்சம் தூக்கம் போவோம். கரங்களை தட்டிங்கன்னா உற்சாகமா இருக்கும். பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். அந்த சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். அந்த சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அவர். உணர்வோம் அதை. நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார்.
ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். காலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கத்தி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பொதுவா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா கவலை தான். எங்க இருந்து எப்படி வரனே தெரியாது, எங்க போய் அதில் சிக்கிக்குவானே தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு பையன் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தான். என்னடா அழுவுற, மேலே ஓடுனுக்கிற ஃபேனு கீழே விழுந்துருன்னு பயமா அவனுக்கு. பெரிய கவலை ஆயிடுச்சு பாருங்க, அந்த ஃபேன் எங்கே கீழே வந்து விழுந்துட போகுதுன்ட்டு. இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள், கொசு மேட்ரு தான் இருக்கும், அதுக்கு ஒரு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து இருக்கிறேன், நீ எப்பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிறாய். இதுதான் கடவுள் நமக்கு பாராட்டின ஸ்லாக்கியம். நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக இருக்கிறோம். அவரை பார்த்தா போதும், கவலை எல்லாம் மாறிடும்.
என்ன சாதிக்க போகிறோம் கவலைப்பட்டு? கவலைப்பட்டு எதாவது சாதிக்க போகிறோமா? ஒன்று சாதிக்கலாம், ஒரு நாள் சாப்பாட்டை மறந்துடலாம். கவலைப்பட்ட சாப்பிட முடியுமா? சாப்பிடவே முடியாது. கவலை இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லா கவலையும் அவர் மேலே வச்சிருங்கன்ட்டுக்குது. எந்த கவலையும் நீங்கள் வச்சுக்காதீங்க. கவலை எல்லாவற்றையும் யார் மேல் வச்சிருங்க? அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அந்த ஒரு சிந்தனையை கொடுப்பார். அல்லேலூயா. சூழ்நிலை மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். மாறாதவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை மாறாது. கடவுள் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காருல்ல, ஒரு கவனன்ட் உங்களோடு பண்ணியிருக்காருல்ல, மாறவே மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. அவர் நம்மேல் வைத்த கிருபையும் மாறாது. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை மாறாது. கைத்தட்டி பாடலாம் எல்லாரும். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே சொல்லுங்க, எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் அவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும்
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எனக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு வசனம் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த வசனத்தை அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் புரியல, அந்த வசனத்தை தியானிக்க ஒன்றும் புரியல. ஒரு சின்ன புஸ்தகம்தான். இயேசுவின் சகோதரனாகிய யூதா அவர் எழுதினதான ஒரு சின்ன ஒரு கடிதம், பொதுவான கடிதம். யூதா எழுதின பொதுவான கடிதம். அவர் இயேசுவுடைய சகோதரர். தன்னை இயேசுவின் சகோதரன் என்பது மேன்மை பாராட்டவே இல்லை. தன்னை அவர் அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். எல்லாரும் வேதம் எடுத்து கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யூதா எழுதின நிருபம், அப்போஸ்தலராகிய யூதா எழுதின நிருபம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. கடைசி 2 வசனம் 24, 25 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க. ம் 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 இந்த 2 வசனம் என்பது ரொம்ப மிக முக்கியமானது. அவருடைய கடவுளுடைய ஏக்கத்தை அல்லது கடவுளுடைய ஆசை, விருப்பம்,
ஏக்கம் என்று சொல்லலாம். அந்த ஏக்கத்தை இந்த அருமையான சகோதரர் அப்போஸ்தலர் யூதா வந்து வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவளை நிறுத்த. ரெண்டு விஷயத்தை பேசுறாரு. ஒன்று, பூமியில் வாழக்கூடிய அவரோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது, எப்பொழுதும் உள்ள அவரோடு உள்ள வாழ்க்கை. ரெண்டுமே அவரோடு உள்ள வாழ்க்கை தான். ஒன்று, நாம் வாழ்கிற பொழுதே அவரோடு உள்ள ஒரு வாழ்க்கை, பிறகும் எப்பொழுதும் அவரோடு உள்ள ஒரு வாழ்க்கை. சங்கீதக்காரன் சங்கீதம் எழுதிய அனுபவ சங்கீதம் தாவீது நிறைய எழுதியிருக்க. அதில் 23ஆம் சங்கீதமும் ஒரு அனுபவ சங்கீதம். அதில் கடைசி வசனத்தில் அழகாக முடிப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் எங்கே இருப்பேன்? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். அங்கே எண்டே இல்லை. நீடித்த நாட்களாய் நான் திருப்தியாய் இருப்பேன், அல்லது அவரோடு வாழ்வேன், அவரோடு சஞ்சரிப்பேன். அப்போ கடவுளுடைய ஏக்கத்தை மிக அழகாக அற்புதமாக வெளிப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு மனிதர் யூதா. அந்த 2 வசனத்தை நான் பல முறை வாசிக்கிட்டே இருந்தேன், அதே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த 2 வசனம் ஆரம்பத்திலேருந்து வர வசனங்களை இணைக்கக்கூடிய ஒன்று. என்ன சொல்றார்? வழுவாதபடி உங்களை காக்கவும். அப்போ கடவுளுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, தன்னுடைய ஜனங்கள் தன்னை விட்டு போயிடக்கூடாது. தன்னுடைய ஜனங்கள் தன்னை விட்டு என்ன பண்ணக்கூடாது? வழி விலகி போயிடக்கூடாது. இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அது ஒரு மீன் இருக்கு, கழுவிக்கிட்டே இருக்கும்போது நழுவிட்டு போயிடுமா? அது வாழும்பொழுதே நழுவிட்டு போகிறத வந்து கடவுள் விரும்பலை. வழி விலகி போயிடாதபடிக்கு, அல்லது நீங்கள் தள்ளுண்டு போயிடாதபடிக்கு, அல்லது நீங்கள் விழுந்து போய்விடாதபடிக்கு, அவரை விட்டு தூரம் போயிடாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறாரா? அப்போ அவரை விட்டு போகும்படிக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குல்ல. நாம் கடந்த வருஷத்தை பார்த்தோம்னா எத்தனையோ நேரங்களை சலிச்சு போயிடுச்சுல. சில நேரம் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதெல்லாம் என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? சில நேரங்களில் சில மக்களை பார்க்கும்பொழுது நமக்கு சலிப்பு வந்துடுதுல. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்வதா? அப்படி என்றதான ஒரு மன சஞ்சலம், சில நேரம் ஒரு மன அழுத்தம் நமக்குள்ளே வரும். எல்லாருக்கும் கடவுள் உதவி செய்கிறா, எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாரு. இப்போ வந்துவெல்லாம் மேலே போயின்னே இருக்கிறான். நான் இத்தனை நாளாவது ரட்சித்து கடவுளை ஏற்றுக்கொண்டு இத்தனை நாளாவது இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு விடியற்காலம் இல்லையே, ஒரு முன்னேற்றம் இல்லையே. இப்படி பல விஷயங்கள் நம்முடைய மனதில் வந்துக்கிட்டு தானே இருக்குது. பல சஞ்சலங்கள், வருத்தங்கள், பாரங்கள், என்னென்னமோ வருது. ஆனால் இந்த யூதா எழுதும் பொழுது இதை விட மிக மோசமான விஷயங்கள் அங்கே இருந்தது. உபத்திரவம், கொடிய உபத்திரவம் அந்த நாளில் இருந்தது. நாமளும் இந்தியாவில் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம்ல. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏறக்குறைய 7 மாநிலங்களில் அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கே உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அடிச்சிருக்காங்க. அந்த நடத்தின அந்த போதகரெல்லாம் அடித்து மிகப்பெரிய காயத்தோடு இருந்திருக்காங்க. ஒருத்தர் கையை உடைச்சிருக்காங்க, கையில் கட்டு போட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நாட்களில் இன்னும் கொடுமை. கிறிஸ்தவலாக இருந்தால் கொலை செஞ்சு விடணும். மிகப்பெரிய உபத்திரவம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கடவுளையே திருத்தி பேசக்கூடிய ஒரு கும்பல் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவையே வேறு விதமாய் பேசக்கூடிய ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள உபதேசக்காரர்கள். இன்னொரு கூட்டம் என்னதான் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் பல ஆசைகள் வந்துடுதில்ல. பண ஆசை, பொருளாசை, சில நேரங்களில் மாம்சத்துடைய இச்சைகள், இவையெல்லாம் என்ன ஆகுதுன்னா கடவுளை விட்டு வழி விலகி போக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஒருவேளை நம்முடைய வாழ்நாட்களில் நாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நாட்களில் ஏதோ ஒன்று கூட நம்மளை பின்னாடி இழுத்து இருக்கலாம்.
ஏதோ ஒன்று நம்ம பின்னாடி இழுத்துருக்கோம்ல. நான் கேட்குற கேள்விக்கு மாத்திரம் உண்மையாக பதில் சொல்லுங்கள். நாம் தூங்க போகும்போது கடைசியாக வைக்கக்கூடிய பொருள் எது தெரியுமா? நம்ம தூங்க போகும்போது கடைசியாக நம்ம வைக்கக்கூடிய பொருள் அல்லது காலையில் எழுந்த உடனே எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னது? அது மொபைல். உண்மையாக இருந்தால் கையை உயர்த்துங்க, நான் அப்படி தான் செய்கிறேன்றத. ஆமாம், உண்மையாக உயர்த்திட்டிங்கன்னா மாற்றம் வந்துடும். நான்லாம் அதுக்கு நான்லாம் அதுக்கு பாத்திர ஆளே கிடையாது. நான்லாம் என்னை போல பரிசுத்தவான் யாரும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி மிகப்பெரிய உபத்திரம் மனுஷனுக்கு. அது கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அறியாமலே, நம்மை அறியாமலே அது நம்மை வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அது நம்முடைய நேரத்தை திருடுகிறது. நாம் ஜபிக்கிற நேரத்தை திருடுகிறது. வேதம் வாசிக்கிற நேரத்தை திருடுகிறது. நாம் மற்றவர்களோடு பழகக்கூடிய நேரத்தை அது திருடுகிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால், காலேஜுக்கு போயிட்டு வந்தால், ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தால் யாரும் பேசிக்கிறதே இல்லை. அவன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் பெரியவங்கள மாத்திரம் சொல்ல, எல்கேஜி போயிட்டு வர்றது கூட அதுதான் பண்ணுது, யூகேஜிக்கு போயிட்டு வர்றது அதுதான் பண்ணுது. அன்னைக்கு மாத்திரம் கடவுளை விட்டு வழி விலகி போகக்கூடிய விஷயங்கள் இல்லை, இன்னைக்கு அதை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் என்னன்னா, தன்னுடைய ஜனங்கள் அவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. அதற்காக அவர் என்னெல்லாம் பிரயாசப்படுகிறார், என்னெல்லாம் போராடுகிறார். வேதத்தில் கடவுள் மனஸ்தாபப்பட்டாராம். அவருடைய இருதயம் ரொம்ப வசனம் அடைந்ததா. எங்க இருக்கு தெரியுமா அந்த வசனம்? வேதத்திலே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக கொடுமையான ஒரு வசனம்னா அதுதான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு அந்த வசனம். மிகுந்த மனவேதனை. ஜனங்கள் தன்னோடு இருப்பார்கள் நினைச்சார், தன்னுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க நினைச்சாரு. ஆனா முழுவதுமாக கடவுளுக்கு விரோதமாய் ஜனங்கள் மாறி போனார்கள். மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கார் ஆண்டவர். அப்ப எந்த அளவுக்கு ஏக்கத்தோடு ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி இருப்பார்ல. எவ்வளவு அற்புதமான கடவுள் அவர். எல்லாவற்றையும் படைத்து மனிதனை உண்டாக்கி எந்த குறைவும் அவனுக்கு இருக்கக்கூடாது, ஒரு குறைவும் அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறைவில்லாமல் மனிதனை கொண்டு வந்து வச்சார்ல. அவ்வளவு சிறந்த ஒரு தேவன். அவருக்கு உணர்வு இருக்கிறதா? பல விதங்களில் நாம் பார்க்கலாம் அவருடைய உணர்வை. ஜனங்கள் தூர போகும்பொழுது அவருடைய வேதனையை பார்க்கலாம், என்னை விட்டு தூரம் போகிறார்களே என்று. அப்போ ஒரு இருதய ஏக்கம் அவருக்குள்ளே இருந்தது, ஒரு மனஸ்தாபம் அவருக்குள்ளே இருந்தது. முழுவதுமாய் அவர் விட்டு போயிட்டாங்க. பிறகு 8 பேரை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இந்த சந்ததியாவது எனக்கென்று கீழ்ப்படியுமா நினைச்சாரு. ஆனா அந்த சந்ததியிலோடு ஒரே ஒரு சந்ததி தான் கொஞ்சம் கடவுளை அறிஞ்சது. சேம் வம்சம் மாத்திரம். நோவாவும் நோவாவுடைய மனைவியும் அவருடைய 3 பிள்ளைகள் 3 மருமக்கள். கடவுள் மனிதனை படைத்த பொழுது எப்பொழுதும் கடவுள் அவனோடு இருக்கணும்னு நினைச்சார். ஆதாமோடு உலாவினார், ஏவாளோடு ஆண்டவர் உலாவினார். அவர்கள் மகிமையின் பிரசன்னத்தோடு இருந்தார்கள், கடவுளுடைய பிரசன்னத்தோடு இருந்தார்கள். அவர்கள் தவறு செய்த போது கடவுள் அவரை விட்டு விடல. என்ன உடை கொடுத்தார் தெரியுமா? தோலினால் ஒரு உடையை செஞ்சு கொடுத்தாராம். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அன்பு, அவருடைய ஏக்கம் இருக்கு பாருங்கள். யூதா அழகா எழுதுறார், வழுவாதபடி உங்களை காக்கவும். பல நேரங்களில் நாம தான் அவரை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறோம். கடைசி வரைக்கும் அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். ஒரு தடவை வந்துட்டாருன்னா நாம் அவரை விட்டு விலகி போனாதான், அதுவும் ரொம்ப கட்டாயத்தினால மறுதளிச்சு போனாதான் உண்டு. தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசு கிட்ட கூட வேதம் சொல்லுகிறது கடைசி வரைக்கும் அவர் அன்பு கூர்ந்தாராம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசினா தெரியும். கடைசி வரைக்கும் அவனிடத்தில் அன்பு கூற வாய்ப்புகளை கொடுத்தார். ஐயோ அவன் என்னை விட்டு தூரம் போகிறானேன்ட்டு. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். ஏதோ நீங்கள் சாதாரணமாக அவர் அறிந்து கொள்ளவில்லை, நீங்கள் விசேஷமானவர்கள்.
உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவருக்காக வாழும்படிக்கு உங்களை அர்ப்பணித்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் வாசிங்கன்னா தெரியும். இதோ உலகத்தின் முடிவு வரும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். விலகாத ஆண்டவர். இந்த பயப்படாத என்று பல வேத பண்டிதர் சொல்லுவாங்க. 365 முறை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கான். யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் பெற்ற ஜனங்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் கரத்தை பிடித்து இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நீ பயப்படாதே. அப்ப என்ன அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல் அந்த அன்பு வைத்திருக்கார் பாருங்க. அவருக்கு வேதனையான ஒரு விஷயம் எதுன்னா, அவரை விட்டு நம்ம விலகிட்டோம்னா அதை விட வேதனையான விஷயம் அவருக்கு கிடையாது. எக்கடு கட்டான் போன்று விட்டுறவர் இல்லை, திரும்ப வரமாட்டானா அப்படின்றது. அப்படி இயங்கக்கூடிய ஒரு மனிதர் கடவுள் அவர். சில நேரங்கள் மனிதர்களே அந்த அன்பு கிடைக்கலன்னா எவ்வளோ ஏக்கம் இருக்குல்ல. சில நேரம் அந்த அன்பு கிடைக்கலன்னா தங்களை மாய்த்து கொள்கிறவர்கள் இருக்கிறாங்கல்ல. இந்த காதலில் தோல்வி அடைஞ்சவங்களாம் என்ன ஆயிடுறாங்க, அந்த அன்பு திரும்ப கிடைக்கலன்னா என்ன நடக்குது, அவங்க எடுக்கிற முடிவு இருக்குல்ல. இப்போ அதை விட ஏக்கம் கொண்டவர் அவர். புதிய ஏற்பாட்டில் அருமையான ஒரு ஓமை இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் என்ன பண்ணா, தவறான வழியினாலே, தவறான ஒரு சிந்தையினாலே, தவறான நண்பர்களாலே சொத்தெல்லாம் தனக்கு பிரித்து கொடுன்னு எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டான். பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தவறான நண்பர்களோடு செலவழித்து கடைசியில் தின்றதுக்கு சோறு கூட அவனுக்கு கிடைக்கல. பன்னி மேய்க்க விட்டாங்க, பன்னி கிடைக்கிற உணவு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அப்பா என்ன பண்ணார், வரமாட்டானா வரமாட்டான். அவன் செஞ்சு தப்பு தான், அவன் செஞ்சது துரோகம்தான், அவன் தீமை தான் செஞ்சுட்டு போனான், அப்பாவை மதிக்காத போனான், அப்பாவை எதிர்த்துட்டு போனான். ஆனால் அப்பாவுடைய குணம் என்ன தெரியுமா, அவன் திருந்தி ஒரு நாள் வரமாட்டானா. இதுதான் கடவுளுடைய ஏக்கம். இப்படிப்பட்ட ஏக்கத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படிக்கு அங்கே சொல்லுகிறார். ஒரு நாள் மனம் திரும்பி திரும்ப வரமாட்டீர்களா, அவரோடு சேர மாட்டீர்களா, இதுதான் அவருடைய ஏக்கம். அப்போ அதற்கு அவர் என்ன செய்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொடுத்து இருக்கிறார், அவருடைய போதனையை கொடுத்து இருக்கிறார். எப்படியாகிலும் அவரோடு இணைக்கப்பட்டு வாழணும்ன்ட்டு. அப்போ அது பிரிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கா, என்ன காலகட்டத்தில் நிறைய இருக்குங்க. மனுஷனுக்கு சுயநலம் மிகப்பெரிய ஒரு காரணம். கடவுளுக்கும் நமக்கும் தூரப்படுத்துவதற்கு சுயநலம் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை விட மோசமானது தலகணம். நீயா நானான்னு பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்குமே வணைஞ்சு போக மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகும், கடவுளை விட்டு தான் தூரம் போவாங்க. கடவுளுடைய அன்பு இல்லாதனால தான் இவ்வளவு நடக்கிறது. கடவுளுடைய ஏக்கத்தையும் அந்த விருப்பத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் வழி விலகி போவதற்கு கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஜெப வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே போகும், வேத வாசிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும், சபைக்கு வருதில் ஒரு மந்த நிலை வந்துடும். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆசையே வராத போயிடும். அது கொடுத்த நேரமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. வேற ஒரு காரியம் அந்த நேரத்தை திருடி கொண்டு போகும். வேறொன்று உங்களை அறியாமலே வேறொரு திருட்டுத்தனத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது. பைபிளை படித்து ரொம்ப நாள் ஆகிடும். இந்த வருஷத்தை ஆரம்பித்த நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு, இது ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு முன்பாக சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எந்த அளவுக்கு ஏக்கமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏசியா தீர்க்கதரிசி அருமையாக கடவுளுடைய ஏக்கத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளு. யாரை சாட்சி கூப்பிடுறாரு பாருங்க.
வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. யார் பேசுகிறார்? கர்த்தர் பேசுகிறார். யாரை வளர்த்து ஆதரித்தாரா? பிள்ளைகள்ன்றார். அவருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளை தெரிந்தெடுத்து வளர்த்து அவர்களுக்கு நான் உதவி செய்தேன். அவர் என் ஜனங்கள், என் பிள்ளைகள்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சு வாசிங்க. ம் ம் ஐயா, மிருகங்களுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்குது. நான் வளர்த்தேன், ஆதரித்தேன், என் பிள்ளை, என் ஜனங்கள் என்று நான் ஏற்படுத்தினேன். கடவுள் எவ்வளவு செஞ்சார் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பல முறை படிச்சிருக்கோம்ல. எந்த அளவுக்கு கடவுள் இறங்கி வந்து அவர்களுக்காக எந்த அளவுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து எந்த அளவுக்கு அவளை மீட்டெடுத்து கொண்டு வந்து பல முறை வாய்ப்புகளை கொடுத்தார். ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை போஷித்து அவர்களை உடுத்து வித்து 40 வருஷம் அவங்க செருப்பு கூட தேஞ்சு போகலையா, அந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர். ஆனால் யாரை நினையாம போனாங்க? கடவுளை நினையாமல் போனார்கள். கடவுளை நினைக்கவில்லை, கடவுளுக்கு விரோதமாயிட்டாங்க. இப்ப இங்க யூதா எழுதுகிறார், வழுவாதபடி உங்களை காக்கிறவர் அவர், வழுவாதபடி உங்களை காக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். அப்ப யார் அவர்? அதை தான் பிறகு எழுதிக்கிட்டு வர்றாரு. உங்களை வழுவாதபடி காக்கிறவர் மாத்திரமல்ல, மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மாசற்றவர்களை உங்களை நிறுத்துகிறவர். எப்படி நிறுத்துகிறவராம்? மாசற்றவர்களாய், குறையற்றவர்களாய். அப்போ அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால், எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை அவரோடு கூட இருக்க வேண்டுமானால், இந்த பூமியிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பது முக்கியம். கடவுள் நமக்கு உதவி செய்கிறாரா? நீங்கள் நினைப்பதற்கு மேலாக செய்கிறவர் அவர், நீங்கள் எண்ணுவதற்கு மேலாக செய்கிறவர், கரத்தை பிடித்து நடத்துகிறவர். ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம்ல, 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிங்க. உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். ம் 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 போதும். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் வச்சிருக்காருன்னு பாருங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. கடவுள் நம்ம எந்த நிலையில வச்சிருக்கிறார் என்பதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் எப்படி அதை புரிந்து கொள்வது, எப்படி அதை அனுபவிப்பது? அந்த நெருக்கம், அவரோடு உள்ள நெருக்கம், அவரோடு உள்ள நெருக்கம். எங்கேயோ நாம இல்லை, அவர் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்காராம். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை மனிதனுடைய பார்வை நம்ம மேல வித்தியாசமாக இருக்கலாம், அவருடைய எண்ணங்கள் நம்ம மேல வித்தியாசமாக இருக்கலாம், உங்களை வேறு விதமாக பார்க்கலாம், உங்களை தரக்குறைவாக பார்க்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அவருடைய பார்வையில் இருக்கிறீர்கள், கடவுளுடைய பார்வையில் இருக்கிறீர்கள். ஒரு நாள் உங்களை மறக்குவது இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நமக்கு என்ன உறவை கொடுத்திருக்கா தெரியுமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் உறவை கொடுத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அது? ஏன் இதை யூதா எழுதுறாருன்னா, நிறைய பேர் அன்னைக்கு வழி விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க. பவுல் தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது சில பேரெல்லாம் சொல்லுவார். அவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிட்டான், பண ஆசையில் ஒருத்தன் வச்சு விட்டுட்டு போயிட்டான்,
தீமோத்தேயுக்கு சொல்வார், இதெல்லாம் உனக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. இந்த ஆசைகள் நம்மை கிறிஸ்துவின் வழியிலிருந்து நம்மை விலக்கி விடும். நீ எச்சரிக்கையாக இரு, நீ எச்சரிக்கையாய் வாழுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப மிக முக்கியமானது சொல்லுவார். நீ எல்லாருக்கும் நற்சாட்சியை வாழு, ஆனால் வாசிக்கிறதில்ல நீ விட்டுடாத. நீ என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அப்போ அந்த கடவுளுடைய ஏக்கத்தின்படி நாம் இந்த உலகத்தில் அவரோடு இணைக்கப்பட்டு வாழ வேண்டும் என்றால், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், மனுஷனுடைய எந்த தொல்லைகள் வந்தாலும், ஒருவேளை தவறாய் எண்ணப்பட்டாலும், இழப்புகளை சந்தித்தாலும், நாம் அவரோடு தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியம். ஒன்று, அந்த வேதத்தின் கடவுளை வேதத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் வேதத்தின் ஆண்டவர். அவர் அந்த வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து இருக்க வேண்டும். இத்தனை நாட்கள் நீ எப்படி வேதத்தை வாசிங்கன்னு தெரியல. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கே டைம் இல்லைன்னுவாங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி சொல்கிறவங்கள, அப்படிப்பட்ட ஒரு பொய்யர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை ரட்சித்து, உங்களை கழுவி, அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து, நான் உன் கூடவே இருப்பேன், 24 மணி நேரம் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை உனக்கு கொடுத்துருக்க, இப்படி எல்லாத்தையும் அவர் சொல்லி, அதற்காக பரிகார பலியாக அவரே கொடுத்து, அன்பு இன்னதென்று அவர் காமிச்சு, இவ்வளவு செஞ்சவரோடு நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு அந்த கீழ்ப்படிதல் என்று ஒன்று இருந்தால் மாத்திரம்தான் வாழ முடியும் அவரோடு. அல்லேலூயா. முதல் பாவம் எங்கே வந்தது தெரியுமா? கீழ்ப்படியாமையினால தான் முதல் பாவமே வந்தது. அப்போ அந்த கீழ்ப்படிதல் என்று ஒன்று இருக்குமானால் நம்மை அவர் வழுவாதபடி காக்கும்படிக்கு கொடுத்திருக்க அத்தனை செயல்களிலும் நம்மால் வாழ முடியும். அல்லேலூயா. இந்த 12 சீஷரில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது இந்த ஒரு வசனம் என்னை ரொம்ப கவர்ந்தது. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அவர்கள் முதலாவது தம்மோடு இருக்கணும். யாரோடு இருக்கணும்? தம்மோடு இருக்கவும். வாசிங்க அந்த வசனத்தை. அப்படி தானே இருக்கு. யாரோடு இருக்கணும்? அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் அவரோடு இருக்கீங்களான்னு பார்த்துங்க. உங்களை பார்த்தும் சொல்கிறாருல்ல, அது அவரோடு இருக்கணும். நீங்கள் யாரோடு இருக்கணும்? கடவுளோடு வாழணும், கடவுளோடு இருக்கணும். பொதுவாகவே இந்த 1ஆம் தேதி வந்தால், அல்லது மாதத்தின் 1ஆம் தேதி, வருஷத்தின் ஒரு வாக்கு தத்துவம் கொடுப்பாங்கல்ல. நமக்கு வாக்கு தத்துவம் முக்கியம் இல்லை, வாக்கு தத்துவத்தின் ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். எல்லா வாக்கு தத்துவங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து விடுவார். அவருடைய விருப்பமெல்லாம், என் பிள்ளை என்னோடு நடக்காதா, என் பேச்சை கேட்காதா, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்காதா? நம்முடைய பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கலன்னா எவ்வளோ கோபம் வருது. தொடர்ந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறோம்? 4 சாத்துவோம். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன வந்துடும்? கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் கேப் வரும்ல, கொஞ்சம் பிரிவு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அது எக்கேடாவது கெட்டு போட்டுன்னு விட்டுருவோம். அப்படி தான் நடக்குது. அவர் அப்படி விடுறவர் அல்ல. எங்கே போனாலும் பிடிக்கிறவர் அவர், எப்படி போனாலும் பிடிப்பார் அவர். அந்த உறவை எப்படி ஏற்படுத்தி கொண்டாரோ, தன்னை பலியாக கொடுத்து அந்த உறவை ஏற்படுத்தி இருக்கார் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சாராம்சத்தை மாத்திரம் சொல்கிறேன், நேரம் அதிகம் இல்லை. அந்த சாராம்சத்தை மாத்திரம், நீங்களும் நானும் எப்பொழுதும் அவரோடு இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன், எல்லா சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்கிறவர். நம்ம விழுந்தாலும் அவர் தான் தூக்குவார். நம்மை சோர்ந்து போனாலும் நம்மை பலப்படுத்துகிறவர்.
சோர்ந்து போகிறவனுக்கும் சத்துவம் இல்லாதவனுக்கும் சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவன் அல்லவா அவர். மனிதரெல்லாம் கைவிடலாம், கைவிடாத தேவன் அவர். இந்த உலகத்தில் மாத்திரமில்ல, அங்கே நித்திய ஜீவன்ல இருக்கும்படிக்கு தான் இதெல்லாம் செய்கிறார் அவர். எப்பேற்பட்டவர் அவர், எப்படிப்பட்ட ஆண்டவர். பவுல் ஒரு இடத்துல எழுதும்போது சொல்லுவார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் விசுவாசித்திருக்கிறவர் அல்லது நான் ஆராதிக்கிறவர், நான் வணங்குகிற கடவுள் இன்னார் என்று எனக்கு தெரியும். உங்க கூட இருக்கிற உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஏதோ 2000 ஆண்டுகள் முன்பதாக வந்தவர் இல்லை அவர். சர்வ வல்லமையுள்ள தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், வானங்களை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், பூமி அஸ்திவாரப்படுத்தினவர். இதெல்லாம் வசனங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஏசாயா 49ஆம் அதிகாரம். இதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. தன்னை ஆண்டவர் அப்படியே நேரடியாக வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எத்தனை வயசுல தெரியுமா வெளிப்படுத்துகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை? ஆபிரகாமுக்கு 99 வயசாக இருக்குமா வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, நான் உன்னை அழைச்சேன், நீ எப்போதும் என் கூட இருப்பேன்னு நினைச்சேன், ஆனாலும் உன் வழிகள் கொஞ்சம் இங்கங்க அப்படி பிசகி போகுது. நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை மீற மாட்டேன். கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்றது என்ன? நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை மீற மாட்டேன். நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிப்பேன். ஆனால் உன் வாழ்க்கை கொஞ்சம் இப்படியும் அப்படியும் போகுது. எனக்கு பிடிக்காதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துட்டேன், ஏதோ நடந்துச்சு. கூப்பிட்டு பேசுகிறார் ஆபிரகாமுக்கு 99 வயசாக இருக்கும் போது. நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எதையும் அவரால் செய்ய முடியும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவரால் செய்யக்கூடாத காரியம் பூமியில் ஒன்றுமே கிடையாது. ஏன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன் என்று நான் செஞ்சு முடிப்பேன், நான் சர்வ வல்லவர், எந்த சாத்தியக்கூறும் இல்லை இனி பிள்ளை பிறப்பதற்கு. ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நிறைவேற்றினார் ஆபிரகாமுக்கு, நிறைவேற்றினார் அவர். அப்பேற்பட்ட தேவன் தான் இன்றைக்கு மாறாதவர். ஏதோ 2000 ஆண்டுகள் முன்பதாக அல்ல, ஆரம்பம் முடிவும் இல்லாதவர். மோசே அழைக்கும் போது அதான் சொல்றாரு. மோசே கேட்கிறார், ஆண்டவரே, எகிப்து தேசத்துக்கு நான் அனுப்புகிறீரே, அங்க போன உடைய நாமத்தை கேட்பார்களே, உடைய நாமம் என்ன? ஆண்டு சொல்றார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. வெளிப்படுத்தல் 1:8 அதான் வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் திருவுளம் பற்றுகிறார். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். மோசே கேட்கிற அப்படி நாமம் என்ன? நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நீ போ, நான் தான் உன்னை அனுப்புறேன், நீ கூட்டிட்டு வருவேன் ஜனங்களை. அல்லேலூயா. மோசே தேவனுடைய வல்லமையை பார்த்தார். எந்த அளவுக்கு அவருடைய வல்லமையை பார்த்தார், அந்த அளவுக்கு மோசேவுடைய வாழ்க்கை கடவுளோடு நெருக்கமாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நான் அழிச்சிடுறேன், நீ வா, உன் மூலம் இந்த சந்ததியை உருவாக்குறேன்ட்டு. அப்போ மோசே என்ன தெரியுமா சொன்னாரு, ஆண்டவரை இதற்காக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார், இதற்காக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார். அப்போ எவ்வளோ கோவம் வந்திருக்குல்ல ஆண்டவருக்கு. எவ்வளோ விஷயங்களை செஞ்சு கூட்டிக்கிட்டு வந்து அவங்க பண்ணுற அந்த சேட்டையெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு மிகவும் மனஸ்தாபப்படுகிறார். எத்தனை முறை நாம் அவரை மனஸ்தாபப்பட்டு வைக்கிறோம் இல்லை? எத்தனை முறை அவரை காயப்படுத்துகிறோம். தெரிஞ்சும் காயப்படுத்துகிறோம், தெரியாமலும் காயப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும். புதிய ஆண்டில் இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு மாற்றம் வேண்டும். ஆண்டு ஒரு நாள் தீர்மானம் அல்ல, ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கணும். நான் இன்றைக்கு நல்லவனாய் வாழணும், கடவுளுடைய மகனாய் வாழணும், கடவுளுடைய பிள்ளையாய் நான் வாழணும், அந்த சிந்தையோடு நான் வாழணும். அல்லேலூயா. இந்த அழகாக எழுதுறாரு பாருங்க யூதா. அவருடைய நோக்கம் எல்லாம் நித்தியமாய் அவரோடு கூட இருக்கணும்.
மாசற்றவர்களாக, குறைவற்றவர்களாக எப்பொழுதும் இருக்கணும். அதற்கு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் யார்னா, வல்லமையுள்ள தேவன் அவர், அனந்த ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உண்டாக்கினவர். உங்களுக்கு இருக்கிற அவ்வளவு ஆற்றலை அவர் தான் கொடுத்திருக்கிறார். அவர் தான் ஞானத்தின் ஊற்று. இன்றைக்கு நாம் செயல்படக்கூடிய எல்லா செயல்களும் அவர் கொடுத்தது தான். நம்முடைய ஜீவனாய் இருக்கட்டும், அறிவாய் இருக்கட்டும், நம்முடைய ஆற்றலாய் இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடாய் இருக்கட்டும், எதுவுமே என்னுடைய சொல்வதற்கு இல்லையே. அனந்த ஞானம் உள்ளவர். மனிதனை அவ்வளவு அனந்த ஞானத்தோடு சிருஷ்டித்து இருக்கிறார். எல்லாம் அவருடையது. எதுனுடையதென்றோ நம்முடையதென்றோ பெருமை பாராட்டுவதற்கு இந்த பூமியில் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாதுங்க. எதையும் நம்ம வச்சுக்க முடியாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருக்கோன்னா கர்த்தருடைய கிருபை, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? அந்த கேள்வி நமக்கு வேணும். இன்னைக்கு நீங்கள் அவரோடு இருக்கிறீர்களா? இல்லை நம்முடைய வாழ்க்கை அவரை காயப்படுத்தக்கூடியதா இருக்குதா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனம் இல்லை, என்ன சொல்லுது அந்த வசனம்? இன்னொரு வசனம் உண்டு, எப்பவுமே நம்ம படிப்போமே, 16ஆம் வசனம். இவ்விதமாய் நான் ஆரம்பிக்க, இவ்விதமாய் முன்னாடி இருக்கிற வசனம் அந்த 2ஆம் வசனத்திலிருந்து எழுதிக்கிட்டு வர்றாருல்ல. இந்த மலை போதனை மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த போதனையும் கிடையாது. இது நிகராக கூட எந்த போதனையும் கிடையாது. அவ்வளோ ஒரு சிறந்த போதனை இந்த 3 அதிகாரங்களில். இந்த 3 அதிகாரங்களை படித்து அதன்படி நாம் வாழ்வோம் என்றால், நான் சொல்லுகிறேன், கடவுளை உங்கள் வாழ்க்கை கடவுளை வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்காது. அவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ இதை படிக்கணும், வாசிக்கணும், வாசித்தபடி கீழ்ப்படியணும். என்ன கீழ்ப்படுகிறோமோ அது அவருக்கு மகிமை கொண்டு போகும். அதுதான் 16ஆம் வசனம். கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒன்றே ஒன்று உங்களுடைய வாழ்க்கை முறை. நம்முடைய வாழ்க்கை முறை தான் அவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்காக தான் கடவுள் நம்மை அழைத்து இருக்கிறார். வேற எதற்காக அழைக்கலை. நாம் நல்லவர்களாய் வாழ்வதினாலே அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் நல்லவர்களை வாழ்வோம் என்றால் முதலாவது பிரயோஜனம் நமக்கு. நாம் நல்லவர்களை வாழ்வோம் என்றால் நம்மை சார்ந்தவர்களுக்கு அது பிரயோஜனம். இதை தான் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் நற்செயல்களை கண்டு, உங்கள் நற்கிரியலை கண்டு. இதுதான் கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. மத்தேயு 7:12 அந்த வசனத்தை மறக்க முடியாதில்ல. இது பைபிளில் இருக்கிற வசனம் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற மாட்டேங்குது. என்னைக்கு அது மாறும்? நம்முடைய வாழ்க்கையா என்னைக்கு மாறும்? ஒவ்வொரு நாளும் மாறணும், ஒவ்வொரு நாளும் மாறணும். அப்போ இதெல்லாம் தான் வழுவி போகாதபடிக்கு, நாம் தவறி போயிடாதபடிக்கு, அவரை விட்டு விலகி போயிடாதபடிக்கு நம்மை அவரோடு இணைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை இது. அவரோடு இணைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை. எனவே 2 ஆலோசனைகள் உங்களுக்கு மிக ஆணிதரமாய் சொல்லுகிறேன். முதல் தீர்மானம், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. எதை கொடுக்கணும்? நேரத்தை கொடுக்கணும். இதுவரையிலும் கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கலன்னா நேரத்தை கொடுங்க. சம்பாரிச்சு என்னத்தை கட்டிட்டீங்க? என்னத்தை பண்ணிட்டீங்க? கொஞ்ச நேரம் தான் ஓட்டி செஞ்சுட்டு வந்துடலான்னு இருக்கிறோம்ல சில நேரங்களில். கடவுளுக்கு நேரம் கொடுக்காமல்
எல்லா நேரத்தையும் நீங்கள் திருடிடுவீங்கன்னா நித்திய ஜீவன்லேருந்து கழட்டி விட்டுருவாரு நம்மளை. எப்படி நம்மை சேர்ப்பாரோ? மாசற்றவர்களாய், மிகுந்த மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவர். இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது காற்றுல போயிடும். அது ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் போது இன்னைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். மொபைல் உங்கள் நேரத்தை திருடுது. சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்கள் நேரத்தை திருடுகிறார்கள். சில நேரங்களில் வேலையுடைய பலு, வேலையுடைய மன அழுத்தம் உங்கள் நேரத்தை திருடுகிறது. நீங்கள் கடவுளுக்கு நேரம் கொடுக்காவிட்டால் அவரை வேதனைப்படுத்துகிறீர்கள். அவர் மிகுந்த வேதனை அடைகிறார். இப்போ நேரத்தை கொடுக்கும் பொழுது எதற்கு நேரத்தை கொடுக்கிறோம்? ஜெபிப்பதற்கு. அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? டெய்லி எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் ஜெபிக்கிறீர்களா? கடவுளோடு பேசுகிறீர்களா? 24 மணி நேரம் கடவுளோடு பேசலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரம் நமக்கு தேவையில்லை. அந்த நேரம் இருந்தால் தானே கடவுளோடு அந்த உறவு இருக்கும். அந்த உறவு இருந்தால் தானே வழி போக முடியாது. நாம அன்னைக்கு தங்கள் ஜீவன் பெருசல்லன்னு நினைச்சாங்க. எங்கள் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கடவுளுக்காக நிற்போம். எங்கள் உயிர் முக்கியமல்ல, நாங்கள் மரித்தாலும் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய கதை உங்களுக்கு தெரியும் இல்லை? என்ன சொன்னாங்க? அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். எங்களை அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி. விடுவித்தால் தொடர்ந்து உயிரோடு இருப்போம், விடுவிக்காமல் போனால் நெருப்பில் எரிஞ்சு அவரோட கூட போயிடுவோம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. நீ ஒருவேளை அவர் எங்களை விடுவிச்சிட்டா பரவாயில்ல, விடுவிக்கலைனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? நெருப்பில் போட்டாலும் யாரோடு போயிட போகிறோம்? கடவுளோடு போயிட போகிறோம். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு பாருங்க. அதுதான் கடவுளோடு உள்ள உறவு. கடவுளுக்காக நின்றார்கள், தேவனுக்காக நின்றார்கள். உங்கள் நேரத்தை ஆண்டவர் கொடுங்க, நல்ல சிறந்த ஒரு நேரத்தை கொடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவருக்கு நேரம் கொடுத்தா தான் அவர் அனுபவிக்க முடியும். அந்த உறவை, அந்த பிரசன்னத்தை உணர முடியும். அவரோடு, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த மேன்மையான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிடும். யூதா பயப்படுறது நடக்கும். ஒரு பெரிய நிறைய உதாரணங்கள் கொடுத்துட்டு வர்றார் அவர். பணத்துக்காக ஓடினவங்களை உதாரணம் கொடுக்குறார், பெருமைக்காக ஓடினவர்களை உதாரணம் கொடுக்குறாரு. அப்படி நிறைய உதாரணங்களை கொடுத்து வந்து தான் இந்த வசனத்தை எழுதுகிறார் அவர். ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? பிரியமானவர்களே அப்படின்றார். பிரியமானவர்களே, 17ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஒரு அன்பா ஒரு வார்த்தை சொல்ல, பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே. அப்போஸ்தலருடைய வார்த்தை, அப்போஸ்தலருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து அஸ்திவாரம். இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அப்போஸ்தலர் போதித்தார்கள். அப்போஸ்தலர் போதித்ததை சீஷர்கள் கேட்டார்கள். சீஷருடைய தொகை பெருகினது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தவர் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஒருவருக்கும் ஒரு குறையும் இல்லை. அங்கே சுயநலம் இல்லை. கடவுளோடு உள்ள வாழ்க்கை ரொம்ப மேன்மையாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. இதை தான் ஆதி அப்போஸ்தலர் வாழ்க்கை முறையை நம்ம வாசிக்கிறோம். ஆதி திருச்சபை இதை தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த உறவு அவ்வளோ மகிமையாக இருந்தது. எதற்கும் அவருக்கு பயப்படலை, எதற்கும் பற்றி கலங்கலை. கிறிஸ்துவுக்காக நின்றார்கள். கிறிஸ்துவோடு வாழணும். ஏனென்றால் அவர் ஏதோ இப்பொழுது வந்தவர் அல்ல, படைத்தவர் அவர்தான், சிருஷ்டிகர்த்தர் அவர்தான், உங்களை எங்களை உண்டாக்கினவர் அவர்தான். அவருடைய சாயலில் நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்காக எதையும் செய்யக்கூடியவர். தன்னுடைய ஜீவனே நமக்காக கொடுத்தாரே, வேற என்னத்தை கொடுக்க மாட்டார் அவர். எதையும் உங்களுக்கு செய்யக்கூடியவர் அவர். அல்லேலூயா. மற்ற இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் நான் ஒரு வசனத்தை சொல்வேன்ல, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? அவரு
என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அது ஒரு பகுதி. என் ஆடுகளால் நான் அறியப்பட்டு இருக்கிறேன். இயேசு எனக்கு தெரியும், உண்மைதான். ஆனால் உங்களை இயேசுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கை அவருக்கு நேர்மையாக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை மனமகிழ்ச்சியின் வாழ்க்கை அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் அவரோடு கூட நடக்கிறீர்களா? அவரோடு வாழுகிறீர்களா? நேரத்தை அவர் கொடுங்கள். அந்த நேரத்தில் செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்க. வேதம் வாசிக்காம ஜெபிக்காம அது ரெண்டும் செய்யலைன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணுங்க. அடுத்தவன் சொன்னால் குற்றமாக இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அல்லேலூயா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் மாறாமல் உங்களை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மாறாமல் உங்களை யாரும் மாற்ற முடியாது. நல்ல தைரியமாக சொல்லுங்க, நீங்கள் மாறாமல். அடுத்தது சொல்லுங்க, நீங்கள் எல்லா விதத்திலும் மாறுவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ செய்கிறார் அவர். நாம் அவரோடு வாழ்ந்தோம்னா அதை விட மகிழ்ச்சி அவருக்கு வேற இல்லவே இல்லை. தனக்காக அவர் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. எதையும் கடவுள் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. நாம் அவருக்கு கொடுத்து அவர் பெரிய ஆளாக ஆக போறதில்லை. எல்லாவற்றையும் நமக்காய் கொடுத்தார். தன்னையே பலியாய் கொடுத்து வெளிப்படுத்தினார். இவர்தான் ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். எதையே கேட்டார நம்மக்கிட்ட? எதையும் கேட்கல. பொண்ணை கொண்டு வா, பொருளை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, எதையும் கேட்கல. நம்முடைய நன்மைக்காக எழுதப்பட்டு கொடுத்திருக்க வார்த்தையை வாசித்து படித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தாலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு 100% வேண்டாம், 50% கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம கீழ்ப்படிந்து நடக்கலாமே. உங்களை நீங்களே பார்த்து கேட்டு பாருங்க, இதுவரையிலும் நான் 10% அவருக்கு அந்த வார்த்தையை படித்து நான் கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கேனா? இன்னைக்கு என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? என் பேரை சொல்லி அவர் சந்தோஷப்படுவாரா? இதுவரைக்கும் இல்லைன்னா இன்னைக்கு ஆரம்பிங்க. நாளைக்குன்னு தள்ளி போட்டுறாதீங்க. நாளைக்கு நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னா உங்கள் வாழ்நாட்களில் நாளை என்பது வரவே வராது. நாளை நாளை நாளைன்னு போயினே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம். என்னைக்கு தான் நாளைக்கு வரப்போகுது? வரவே வராது. நம்முடைய மரண வரலாம் வராது அது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன? உங்களை வழுவாதபடிக்கு அவர் போராடுகிறார், உங்களை பாதுகாக்க நினைக்கிறார், வார்த்தையை கொடுத்து இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து இருக்கிறார், தன்னை பலியாய் கொடுத்து இருக்கிறார். நாம் அதை பிறகு தொடருவோம். அதை இந்த சிந்தையை மாத்திரம் உங்களை பதித்து கொள்ளுங்கள்.